அவர் வந்துட்டு நான் ஊர் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ அதில் யார் யார் இருந்தாங்கன்னா ஜெயபிரகாஷ் சார், அப்புறம் வந்து பழனிசாமி சார், அப்புறம் வந்து யார் மேலே நான் வந்து எங்கள் ஹெச்ஓடி சார் பேர் இருந்தால் அந்த லெஃப்டில் நான் எடுத்துருக்கேன். அவரும் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பையன் அடிச்சது கூட நான் சொன்னேன். ஆனால் அது ஜஸ்ட் ஒரு சாரி அப்படின்னு சொல்லி கேட்டு எந்த ஒரு நடவடிக்கையுமே அவரும் எடுக்கல. அதனால அந்த லெஃப்டில் அவர் பேர் இருந்தால் நான் போட்டேன். அப்போ வந்துட்டு அவங்க வந்து என்னை வந்து எங்கள் ஹெச்ஓடி வச்சுக்கிட்டே வந்து விசாரணை செய்கிறாங்க. அவங்க நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே இல்லை பரணாமல் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி சொன்னீங்க? நான் தானே பாதிக்கப்பட்டிருக்கேன், அப்போ நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வேறு சார் வந்து உடனே சொன்னாங்க, உன் கம்யூனிட்டி ஆளாக இருந்தால் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தியா அப்படின்னு வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் என்னை வந்து உங்கள் கம்யூனிட்டியை பொண்ணா பார்க்காதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி கேட்கணுமோ அந்த மாட்டம் கேட்காம உங்களை எதுவும் பரணாமல் சார் வந்து செக்ஸ் ரீதியாக எதுவும் டார்ச்சர் பண்ணாரா அந்த மாட்டமே கேட்டாங்க. நான் சொன்னேன் சார் அந்த மாட்டெல்லாம் இல்லை, நான் தெளிவாக தெரிஞ்சிருக்கேன். அதில் பாருங்க சார் கேஸ்ட் ரீதியாக தான் பார்க்குறாரு அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு நடந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கக்கூடாது. யார் மேலே நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேனோ அவங்களுக்குலாம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் என்னோட நடவடிக்கை எடுக்கணும். சயின்ஸ் டே சயின்ஸ் பிளாக்ல எல்லாருக்கும் முன்னாடி ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு இதாக பர்டிகுலராக நீங்கள் இமானுவேல மட்டும் எடுத்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா? ஆமாம், ஏன்னா இது என்னன்னா எல்லார பத்தியும் நம்ம படிக்கணும். ஒரு வரலாற்று துறையில வந்துட்டு நாங்க வந்து எல்லார பத்தியும் படிக்கும்போது ஏன் இமானுவேல் ஐயா மட்டும் இன்ன வரை வந்து எல்லாருமே வெளியில சொல்றாங்க எல்லாருமே சமம், ஆனா இவர் பேரை சொன்ன உடனே அது கேஸ்ட்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் வந்து இதை எடுத்தே ஆகணும். ஸ்டூடெண்ட் மத்தியில இல்ல, அவரும் நம்மளுக்காக போராடி இருக்காரு, என்ன பண்ணிருக்காருன்னு படிச்சாதான் தெரியும். எல்லாரும் சமம்னு சொல்றாங்க, ஆனா அது எல்லாம் பெரும் வார்த்தை தான். அந்த பேரை சொல்லும் போதே கேஸ்ட்னு அந்த முக சுழிப்பு அந்த இது வந்துருது. அதை தெரிஞ்சே நீங்க அதை எடுத்து சவால் எடுத்து பண்ணிருக்கீங்க. கேஸ் தெரிஞ்சே சவால் எடுத்து பண்ணிருக்கீங்க. பாப்பா வந்து ரைட்ஸ் காலேஜ் போய் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இறுதியாண்டு வரலாற்று சொல்ல நிறைவு செஞ்சுட்டாங்க. அவங்க ஒரு இறுதியாண்டில் ஒரு ஆய்வு